ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெல்லில் தான் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து வந்திருக்கு. எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 46,130 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 11th மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுக்கக்கூடிய அப்ளிகேஷனோட இதை இணைச்சி நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்லேயும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ்க்கு பெங்களூர் அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 11th மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் காப்பியாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சு நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 13th மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஏஜுக்குள்ளார வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு எஸ்சி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா 32 அது இல்லாமல் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பாருங்கள் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் இல்லைனா வந்து எலக்ட்ரானிக் டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சிருந்த எலிஜிபிள். ஸோ 50% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிப்ளமோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக வந்து இருக்கணும். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 46,130 உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும். இது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 2 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஷார்ட் லிஸ்டட் அவர் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இமெயில் மூலிமா நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதே வந்து பார்த்தோன்னா இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.